ஹலோ ஹோமீஸ், இங்கே இப்போ கனடாவில் ஃபால் சீசன் வந்துருச்சு. இலையெல்லாம் அதோட கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு புது ஹேபிட் வளர்த்திருக்கேன். கொஞ்சம் ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டெய்லி ஈவினிங் பிக்கல் பால் விளாடுவோம். இப்போ குளிர் ஸ்டார்ட் ஆனதுனால ஏதாச்சும் சூடாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. பர்சனலாக எனக்கு உளுந்த வடைனா ரொம்ப இஷ்டம். ஸோ நான் எப்போல்லாம் வந்து இட்லி மாவு ஆட்டுறனோ அதோடு சேர்த்து கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி அதில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம்லாம் போட்டு வடை பண்ணிடுவேன். என்னோடய ஸ்டைல் எப்படின்னா, நான் வந்து அந்த கரண்டியில் வந்து தண்ணி தொட்டு வடை போட்டு அப்புறம் திருப்பி தண்ணி தொட்டு ஓட்டை வச்சு எண்ணெயில் போட்டுருவேன். இந்த ரீல்ஸ்லலாம் காட்டின மாதிரி தான் அந்த பிளாஸ்டிக் டம்ளரில் வந்து கவர் போட்டு பண்ணுறாங்க. நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இதுவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலி ஃபஸ்ட் நான் பிளாஸ்டிக் மெத்தட்லேயும் ட்ரை பண்ணேன். அப்போ என்னாச்சுன்னா எண்ணெயில் பட்டு அந்த பிளாஸ்டிக் கவரே உருகி போச்சு. ஸோ எனக்கு சரி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலான்னு எனக்கு என் மூளை கேட்டுச்சு. சரி இதில் ட்ரை பண்ணி இதில் சூப்பராக வந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக வெளியே இருந்துச்சு, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பெருமை ஆயிடுச்சு. வடை சுடவே சமைக்கவே தெரியாத நம்ம வடை இவ்வளோ நல்லா சமைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு கஷ்டம்தான், நம்ம வந்து என்னோடய பேரண்ட்ஸுக்கு, என்னோடய ஃபேமிலிக்கெல்லாம் அங்கே செஞ்சு தரணும்னு ஆசை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நம்பவே மாட்டுறாங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகணுன்னா. ஸோ ஒரு நாள் அவங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு தரணும். அதுக்கு நான் அங்கே போகணும், இல்லை அவங்கெல்லாம் இங்கே வரணும். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு. நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிவிட்டு. சாரி, நான் இவ்வளோ நாள் கழித்து ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்ட்டை வந்து கேட்டு வாங்க என்னால் முடியல. ஸோ அவரோட அக்கௌண்ட்டை ஸ்டாக் பண்ணி தான் நானே வந்து இதை கண்டுபிடிச்சேன். theprink.in சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. இதோட சேர்த்து நிறையா கிஃப்ட்ஸ் அங்கே இருக்குது. எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு பார்த்தேன். அண்டு ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கிஃப்ட் வாங்கணும், யாராவது இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா தட் இஸ் த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நான் சொல்வேன். வீக்கெண்ட் வந்து நாங்கள் மிஸ்ஸஸாக போயிருந்தோம் மலபாரில் ஒரு வேலைக்காக. ஸோ அங்கே வந்து செஃபோரா, அப்புறம் இன்னொரு மினிசோ மாதிரி ஒரு கடை இருந்துச்சு. ஸோ செஃபோரா வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்தியாவில் இருந்தாலும் நான் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். தெரிஞ்ச ப்ராண்டு எனக்கு வந்து மேக்கு மட்டும்தான். மற்ற எல்லாமே வந்து ஏதோ புதுசு புதுசாக இருந்துச்சு. ரேர் பியூட்டி கூட இல்லை. பக்கத்தில் மினிசோ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கேயும் போயிட்டோம். ஆனால் அது உண்மைக்கு மினிசோ இல்லை, அது ஒரு ட்ரெஸ்ஸு கடை. அது இந்த மெயினாக ஸ்னோக்கெல்லாம் போடுறது அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. பஞ்சபூதங்கள் மாதிரி காற்று, பனி, மழைன்னு விதவிதமான ஜாக்கெட் இருந்துச்சு. நாங்களும் ஒன்று வாங்கினோம். என்ன வாங்கினோன்னு ரீல்ஸில் போடுறேன், டெஃபினட்டாக பாருங்கள். பாய் பாய்.